என்னோட வீடியோ வந்து ஒன்லி டிவிக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும் கிடையாது. உண்மையிலே ஊழலுக்கு உண்டான திமுக வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு உண்டான வீடியோ தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒன்று இன்னைக்கு அண்ணன் பண்ண அரசு மருத்துவமனைக்கு மொத்தம் வந்து 40 பொலிரோ வேன் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனே கொடி அசைச்சு வண்டியை ஓட்டி பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி இதே 2021 ரோந்து பணிக்காண்டி சிவப்பு காரு அப்படின்ட்டு நம்ம சுடலை தாத்தா, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணினாரு. அப்போ வந்து 80 கார் வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடிக்கு வாங்கியிருக்காரு. நம்ம அண்ணன் 40 காரு வெறும் 2.90 கோடிக்கு. புரியுதா? 2,90,00,000 வாங்கியிருக்கிறாரு நம்ம அண்ணன். என்னைக்கு வந்து ஜெயிச்சு உள்ள வந்துச்சோ அன்னையிலேருந்தே ஊழல். திமுகனாலே ஊழல், திருட்டு திமுக, ஊழல் திமுக. இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டணும். இதெல்லாம் மறந்துடக்கூடாது மக்கள், ஓகேங்களா? டே 1ல இருந்து அண்ணன் என்ன பண்றாரோ அதை கம்பேர் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ பொய் சொல்றானுங்களோ. அம்மா உணவகம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அம்மா உணவகத்தை வந்து நாங்கள் இழுத்து மூடலை, ஒரு பேருக்காண்டி அதை வந்து பண்ணினேன். ஆனா அதை நடைமுறை பார்த்தினியா? இப்ப அண்ணன் எடுத்து நடத்துறாரு. அது எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. யாருக்கு சாப்பாடு இல்லைன்னு ஆகாது, தரமான சாப்பாடு எல்லாத்துக்கும் போக போகுது. இதை வந்து நடத்தியே காட்டுவாரு. இந்த திமுக ஆட்சி என்னெல்லாம் வந்து பொய் பித்தலாட்டம் பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து பண்ணுங்கிறத நம்ம இன்னில இருந்தே சோசியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆரம்பிக்கணும். என்னென்ன பண்ணி அவங்கள வந்து ஒழிக்கணுமோ ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள ஒழிக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்மளை ஏமாத்துறத ஏமாத்த விடாம தடுக்கணும். அதுதான் நம்ம வேலை.